யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. நந்தினி, நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியுதாம்மா? மீரா மேடம், எனக்கு புரியுது. ஆனால் நான் சொல்ல வர்றதே நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்களேன். மேடம், இந்த டைம் கப்பு முக்கியம் பிக்கலன்ற மாதிரி நம்மளுக்கு ப்ராஜெக்ட் முக்கியம் மேடம். ஐயோ கவிதா, ப்ராஜெக்ட்லாம் ஒன்றும் ஆகாது. ப்ராஜெக்ட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், அதுக்கு நான் கேரண்டி. பட் அந்த கேரண்டி வாரண்டி எல்லாம் ரோஹித் சார் தான் பிடுங்க பார்க்குறாரு மேடம். உங்களுக்கு ஏன் புரிய மாட்டுது, இல்லை சொன்னாலும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் இப்போ நான் எப்படி சொல்கிறது உங்கள்கிட்ட? நந்தினி, நீ எதுவுமே சொல்ல வேணாமா. உனக்கு வேணும்னா எத்தனிக் டே வரந்தாலும் இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு நான் பர்மிஷன் வாங்கி தரேன், லீவ் கூட அப்ரூவல் வாங்கி தரேன். வீட்டுக்கு கிளம்புறியாடா? ஐயோ மேடம், நான் இருந்தே ஆகணும். நான் இல்லாமலாம் எத்தனிக் டே நடக்காது இன்னைக்கு. நீ இல்லாமல் நடக்காதா? நீ இருந்தா எத்தனிக் டே இல்லடா, நீயே நாளையிலேருந்து நடக்க மாட்ட. அந்த அளவுக்கு மயக்கம் கர கர கரன்னு வரும் மேடம். இப்போ என்ன பண்ணுறது நான்? நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் மேடம். நானும் மீரா மேடம் சொல்கிறத கேளுங்க. ஒன்று ஃபங்க்ஷன் உள்ள வராதிங்க, இல்லை மீரா மேம் சொல்கிற மாதிரி லீவை ஓகேன்னு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போங்க. நந்தினி, ஆபத்து. ஐயோ, நந்தினி ஒரு நிமிஷம் வந்துட்டு போயேன். சார். இங்கே வான்னு சொன்னேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதோ வரேன் சார். பார்த்தீங்களா மீரா மேடம், பார்த்தீங்களா அவர் நட உட பாவனை, அவர் கூப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்களா மீரா மேடம்? இல்லை, ஏன் இப்படி பண்ணுறாரு இவரு? இந்த அணியத்தில் யார் தட்டி கேட்பா? ரொம்ப அழகாக இருக்காரு இந்த ஷர்ட்டில். நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ அழகாக இருப்பாருன்னு. மேடம், என்ன நந்தினி பேசுகிற? இவ்வளோ தூரம் கதை கேட்டுட்டு எதோ சொல்லுவாங்களே, விடிய விடிய கதை கேட்டுட்டு சீதைக்கு ராம சித்தப்பான்னு சொல்லுவா போலையே. பெரியப்பான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. நந்தினி மேடம், எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க? உங்களுக்கு தான் சிரிக்க தெரியாதுல்ல, நீங்கள் சிரிக்கவே வேணாம் நந்தினி மேடம், கம்முன்னு இருங்க. சார் கூப்பிட்றாரு, நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அண்ணாண்டம்மா, ஆபத்து. ரொம்ப க்யூட்டாக இருக்காரு மேடம், பேசாமல் எப்படி இருக்க முடியும்? நான் போய் பேசிட்டு வரேன் ப்ளீஸ். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. இவர்கிட்டே வேலையாக போச்சு, சும்மா சும்மா கூப்பிட்டுட்டேன். சும்மா சும்மா கூப்பிடுறாரா நந்தினி? ஆமாம் மேடம், நீங்கள் பாருங்களேன், இப்போ தான் ஒரு ரூமுக்கு போயிட்டு வந்தேன். இவ்வளோ நேரம் பேசியிருந்துட்டு இப்போ தான் வெளியில் அனுப்புனாரு. வந்து ஒரு 10 நிமிஷம் கூட உட்காரல, அதுக்குள்ளே கூப்பிட்டுட்டு இருக்காருண்ணா. ஐயோ வேணாண்டாம்மா, அவர் விளையாடுறாரு. ஆமாம் மேடம், இப்போலாம் ரொம்ப விளையாடுறாரு, ஒரு சின்சியராகவே இருக்கிறதில்ல. தானாடவில்லை அம்மா தசையாடுது, அது டிஎல் என்றும் ஸ்டாஃப் என்றும் விளையாடுது. பூவாக வைத்திருந்தேன் மனம் என்பது, அதில் பூனாகம் எனும் ரோஹித் சார் புகுந்து கொண்டு உறவென்றது. அடி தாங்கும் உள்ள மீது இடி தாங்குமா, இடி போல ரோஹித் சார் வந்தால் மடி தாங்குமா. மேடம், உங்களுக்குலாம் அப்படியா பாட்டு தோணுது? அப்படி மட்டும்தான் மேடம் தோணுது. ஆனால் எனக்கு எப்படி தோணுது தெரியுமா? உனக்கு என்னடாமா தோணுது? கணக்கான்கிறேன் கணக்கான்கிறேன் கண்ணாலனே, ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே, என் தோழிகளும் உன் தோழர்களும் ஐயோ நம்ம கேலி செய்ய, என் சேலையும் உன் வேட்டியும் நானும், நீ கிள்ளிவிட நான் துள்ளியடா, இது இன்பத் துன்பம் நான் கிள்ளிவிட என் கை விரல்கள் ஏங்கும். தஞ்சாவூர் மேலம் கொட்ட தமிழ்நாடே வாழ்த்து சொல்ல, சிவகாசி வெட்டு சத்தம் ஊரை கிழிக்கும். நான் போயிட்டு வரேன், அவரை பார்த்துட்டு பேசிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க, வந்து நான் பேசுறேன்னா. மீரா மேடம், உங்களுக்கு தஞ்சாவூர் தவுள் சத்தமா கேக்குது? இல்ல கவிதா, எனக்கு ராயப்பேட்டை மோள சத்தம் தான் கேக்குது. சங்கு சத்தம் அவ்வளவு சத்தமாவா கேக்குது? மேடம், ஷர்ட் நல்லா இருக்கா? அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. சத்தம் நல்லா இருக்கா நந்தினிகிட்ட அம்மா கேக்குறாரு? அதான் தெரியலையே. ஆனா இவங்களும் அவர் பண்ற அநியாயத்துக்கெல்லாம் காது கொடுத்து வாங்காத மாதிரி தானே இருக்காங்க. நமக்கு மட்டும்தான் சங்கு சத்தம் கேக்குதா, நந்தினிக்கு கேட்கலையோ? அப்படிதான் நினைக்கிறேன் மீரா மேம். ஒரு நிமிஷம் ரூமுக்கு வா. இப்போ எதுக்கு? நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ரூமுக்கு வா, அப்பதான் என்னன்னு சொல்லுவேன். எல்லாரும் ஒரு மாதிரியா ஏற்கனவே நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி தான் வரப்போறோனோ தெரியல. இப்பவே உங்க ரூமுக்கு வர்றது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு தெரியுமா?
மாதிரியெல்லாம் சரி பண்ணிடலான்றேன். வா. சரி நீங்க போங்க, நான் வரேன். அதெல்லாம் முடியாது, நீ வா. பாத்தியா கவிதா, எல்லாரும் ஏதாவது நினைப்பாங்க. நான் எப்படி உங்க ரூமுக்கு வர்றது, அதுவும் இதுக்கப்புறம் நான் உங்க ரூமுக்கு எப்படி வர்றது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருமேன்ற அளவுக்கு நந்தினி கேக்குறாங்க. என்ன மீரா மேடம், 2 பேரும் இப்படி அப்பட்டமா பேசிக்கிறாங்க. அப்ப 3ஆவது ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு நிலைமை என்ன மேடம்? அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை ஏமாத்துறாங்களா? தெரியலையே. ஆனா திரும்ப அவர் கேபினுக்கு கூப்பிடுறாரு மேடம். நம்ம காப்பாற்ற முயற்சி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் அங்கே தான் நிற்பேன், என்ன காப்பாற்றிக்க ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றது சொல்லு? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வெக்கப்படுறாங்க மீரா மேடம் 2 பேரும். இல்ல சஞ்சய் ப்ரோ, துரோகியாயா நீ? அப்படிலாம் பேசக்கூடாது சாமி. யோ படம் விட்டுருச்சுன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். அது என்ன பாட்டு, அது என்ன பாட்டு? என் காதல் சொல்ல நேரம் இல்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை, அப்படிதானே? அது அப்படி இல்லடா. வேற எப்படி? என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை, நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை, உண்மை மறைத்தாலும் மறையாதடி. Oh my God. உன் கையில் சேர ஏங்கவில்லை, உன் தோளில் சாய ஆசையில்லை, நீ போன பின்பு சோகமில்லை என்று பொய் சொல்ல தெரியாதடி. யோ அப்ப லவ் பண்றதானே? இல்ல, அது எப்படி? இப்ப பாட்டுலாம் நல்லா பல்ல இழிச்சிட்டு தானே பாடினேன். லவ் பண்றியான்னு கேட்ட உடனே மட்டும் திரும்ப மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டேன். சஞ்சய் ப்ரோ, இப்பவும் சொல்றேன், உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நான் சந்தோஷம் தான் பட போறேன். இப்போ நீ லவ் பண்றேன்னு சொன்னா நான் ஊருக்கே தம்மாரம் அடிச்சு நான் சந்தோஷப்பட்டு தான் போறேன். எடுத்த உடனே போய் மஞ்சள் சொக்கட்ட பொண்ணு கேட்க தான் போறேன். கீர்த்தனா அண்ணியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் கண்குளிர அழகு பார்க்க தான் போறேன். அப்படிலாம் நீ எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தானே சாமி நான் இவ்வளவு மறைக்கிறேன். மத்தபடி எனக்கு மட்டும் என்ன, உங்க 2 பேர்ட்ட சொல்லக்கூடாதுன்னு வேண்டுதலாம் ஒண்ணு சஞ்சய் ப்ரோ. இங்க பாரியா கார்த்தி, காதல் உள்ள கன்றாவியம் இல்ல, காதல் பண்றதெல்லாம் தப்பு. எனக்கு என் ரோஹித் தான் லவ், என் லோகித் தான் லவ்வரு. அவ்வளவும் போய் என்ன அப்படி வாயிலையும் வயிற்றுல அடிச்சுக்கிறீங்க? லவ்வர் தான் சொல்ல போறேன், அதை விட்டுட்டு சும்மா லவ் பண்றேன்னு கூட்டா இல்லாத லவ் எப்படா சொல்ல முடியும்? யோ இத்தனை நாள் நாங்க கூப்பிட்டு பேசும்போதெல்லாம் நீ பவ்யமா தான் பதில் சொல்லுவ. இத்தனை நாள் நாங்க கூப்பிட்டு பேசும்போதெல்லாம் நீ சமாளிக்க தான் ட்ரை பண்ணுவ. ஆனா இன்னைக்கு ஏதோ வித்தியாசமான மாடுலேஷன் ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு அட்மினுக்கு போர் அடிச்சிச்சான், அதான். நீ தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சு. லவ் பண்றதை சொல்லிட்டு பண்ண வேண்டியதானே? எங்க ஒத்துக்க பார்க்கலாம் லவ் பண்றேன்னு. லவ் பண்றேன்னு நீ ஒத்துக்கிறது கூட இருக்கட்டும், நேற்று வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருக்க? காதல்னா என்ன அப்படின்னா எனக்கு தெரியாது, அப்படி பண்ற காதல் கூட வேஸ்ட் தான், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்லாம் தத்துவம் பேசினே சஞ்சய் ப்ரோ. இன்னைக்கு என்னடான்னா காதல் சொல்ல தேவையில்லை, காதல் சொல்ல நேரம் இல்லை அப்படின்னு ஏதோ பாடுறிய சஞ்சய் ப்ரோ. இந்த சின்ன வயசுல எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ? இங்க பாரு சாமி, காதல் வேற, காதல் பாட்டு வேற. அதாவது நான் பாடுறது வேற, நீங்க பாடுறது வேற. எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாவே காலையில இருந்து வேலை எல்லாம் போயிட்டு இருந்துச்சா, அதனால மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்காக நான் சாங் பண்ணேன். அது ஏன் காதல் சாங் பண்ணேன்? டேய் காதல் சாங்னு பாடலடா, அது ரோஹித் கூட இப்பெல்லாம் இருக்கானா, ரோஹித் லவ் பண்றானா, ஸோ ரோஹித் லவ் பண்ணும்போது அவனுக்கு ஒரு சில சாங்ஸ் எல்லாம் தேவைப்படுது, நடுவில் நான் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், அதனால அவன் கூட சேர்ந்து இப்பெல்லாம் காதல் சாங் கேட்கறேன்னா அது அப்படியே வாயில வந்துருது. பெஸ்ட் சமாளிஃபிகேஷன், தி பெஸ்ட் சமாளிஃபிகேஷன் ஆஃப் த இயர் 2026. அப்ப நீங்க நம்பலையாடா? சுத்தமா நம்பல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பதில் சொல்லுங்கடா, பாட்டு பாடுறதுக்கும் லவ்வுக்கு என்னடா சம்பந்தம்? எனக்கு மியூசிக் பிடிக்குன்றதை தாண்டி என் ரோஹித்துக்கு மியூசிக் பிடிச்சிருக்கு, என் ரோஹித்துக்கு லவ் மியூசிக் தான் பிடிச்சிருக்கு. அப்படின்ற பட்சத்துல அவனுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நான் கத்துப்பேன்டா. அதே மாதிரி தான் இந்த பாட்டும். ஏன் அவருக்கு பாட்டு பிடிக்கும், பாட்டு பாடுறது பிடிக்கும், ஏதாவது கிளாஸ் போறியா என்ன? அது கூட விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் கௌதமே. நல்ல மியூசிக் கிளாஸா ஒரு பார்ட் டைம்ல கிடைச்சிச்சு அப்படின்னா ரோஹித்தையும் கூப்பிட்டு போய் நானும் ரோஹித்தையும் ஜாயின் பண்ணலான்னு இருக்கோம். இந்த ஆள் போய் சொல்லிட்டே இருக்காருடா. அந்த ஆள் போய் சொல்லல, நம்மள முட்டாள் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாருங்கடா, நீங்க நினைக்கிற மாதிரி காதல் கன்றாவிலாம் கிடையாது. அப்புறம் இவ்வளவு நேரம் எங்க காணாம போனியா? உன்னையும் காணோம், அந்த பிள்ளையும் காணோம். அது எனக்கு தெரியாது, அது அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின். நான் என் வேலையா போயிருந்தேன், அவ அவளோட வேலையா போயிட்டு இருப்பான். அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமாடா? இந்த ஆபீஸ்ல அவ எங்க இருக்கான்னு பாக்குறதா என் வேலை? ஆமா, இந்த ஆபீஸ்ல கீர்த்தனா எங்க இருக்கான்னு மட்டும்தான் நீ பாத்துட்டு இருக்கன்னு எல்லாரும் தான் சொல்றாங்க. ஏதோ உரிமையா பேசுறியா, உரிமையா பழகுறியா, கீர்த்தனான்னு கூப்பிட்டுட்டே இருக்கியா, ஆபீஸ்க்குள்ள கீர்த்தனான்ற பேர் மட்டும் தான் ஒழிச்சுட்டே இருக்காமே. தப்பு, இன்ஃபர்மேஷன் தப்புன்னா ப்ரோ. நான் மட்டும் சிசிடிவி எடுத்து நோட் பண்ண மாட்டிப்ப பாத்துக்க தொக்கா. இந்த சைடா முதல்ல
டேய் அப்படிலாம் பண்ணாதீங்கடா, சிசிடிவிலாம் செக் பண்ணாதீங்கடா. பயம் வருதா? பயம் வருதா? இப்ப புரியுதா? பயம் என்னன்னு தெரியுதா? கார்த்திக் கௌதமோட பவர்னா என்னன்னு தெரியுதா? இவனுங்கள்ட்ட மறைச்சா துக்க மாட்டிப்போன்னு புரியுதா? ஐயோ ஐயோ, பயமா இருக்கே பயமா இருக்கே. இந்த ஆள் பதில பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியலையே. நான் ஐயோ சஞ்சய் ப்ரோ, என்ன ரொம்ப திமிரா உட்காந்துருக்கேன்? நான் சிசிடிவி செக் பண்ணியே தீர்வேன்னா. அதாவது கார்த்தி, நீ படிச்ச பத்தியா ஸ்கூலு, படிச்ச ஸ்கூலு? ஆமா. அந்த ஸ்கூல்ல இந்த சஞ்சய் ரோஹித் ஹெட் மாஸ்டர். ஆ, ஆ இங்க பாருடா, நீங்க லவ் பண்றியா பண்ணலையான்னு கேட்ட கொஷினுக்கு இப்போதைக்கு என்கிட்ட ஆன்சர் இல்ல. அப்ப லவ் பண்ற, அவுட் ஆஃப் சிலபஸ். அப்புறம் இந்த சிசிடிவி செக் பண்ணுவான்னு 2 பேரும் பூச்சாண்டி காட்டினீங்க பத்தியா, பூச்சாண்டி. கண்டுபிடிக்க முடியாதுங்கிறியா? அடே, நீங்க 2 பேரும் படிச்ச ஸ்கூல்ல நாங்க 2 பேரும் ஹெட் மாஸ்டர்னு இப்ப தானடா சொன்னேன். அப்படி இருக்கிற பட்சத்துல சிசிடிவி எங்க இருக்கு, சிசிடிவி எப்படி ஒர்க் ஆகுது, அதையும் தாண்டி இந்த சஞ்சய் எப்படி நடந்துக்கணும், சஞ்சய் எப்படி நடந்துக்க கூடாது, எங்க நீ நான் மாட்டுவேன், எங்க நீ நான் மாட்ட மாட்டேன், எப்படிலாம் பேசணும், எப்படிலாம் பேசக்கூடாது, எப்ப லவ் பண்ணணும், எப்ப லவ் பண்ணக்கூடாது, எப்ப லவ் சொல்லணும், எப்ப லவ் சொல்லக்கூடாது, எப்ப இவனுங்கள்ட்ட சொல்லணும், எப்ப இவனுங்கள்ட்ட சொல்லக்கூடாது அப்படின்றதெல்லாம், அதையும் தாண்டி நீங்க எப்ப என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். என் ஆட்டம் உங்க கண்ணுக்கு தெரியும், ஆனா என் பிளான் உங்க அறிவு கெட்டாது. வானாம் ப்ரோ, சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகும், ஆனா அதுக்கும் மேல ஒண்ணு இருக்குல்ல, மூளை மூளை, அது என்கிட்ட எவ்வளவு இருக்குன்றது தான் இங்க மேட்ரு. இங்க லென்ஸ் வச்சு தேடினாலும் நான் சிக்க மாட்டேன். நான் லவ் பண்றேனா இல்லையா அப்படின்றது வேற கொஷின். அது ஒரு மேஜிக்கா கூட இருக்கலாம். அந்த மேஜிக் எப்போ புரியணும்னு நான் நினைக்கிறேனோ அப்பதான் உங்களுக்கு தெரியும், அப்பதான் உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் நீங்க கெஸ் பண்ணிட்டே இருங்கண்ணா. உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னால உங்களை ஏமாத்த முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்கண்ணா. கேட்ச் மீ இஃப் யூ கேன். அதாவது கார்த்தி, கௌதமு, நீங்க பாக்குறது வெறும் நிழல் மட்டும்தான். ஐ மீன் ஷேடோ. நிஜம்னோ உங்க கண்ணுக்கு தெரியல. தெரிஞ்சுக்க தான் விட மாட்டேறிய. அதாவது இங்க பாருண்டா, ஒரு சீக்ரெட் எதுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த சீக்ரெட் யார் யாருக்கு எப்பப்ப தெரியணும்னு ஏன் முடிவு பண்றாங்க? ஏன்னா அந்த சீக்ரெட்டை நம்ம சொல்ற பர்சன் மூலயமா அந்த சீக்ரெட் வெளியில தெரியாம இருக்கணுன்றதுக்காக தான் சீக்ரெட்டே மெயின்டைன் பண்றது. அப்படி இருக்கும்போது உங்க 2 பேர்கிட்ட சொல்லி ஆல் இந்தியா ரேடியோல நான் ஒளிபரப்பு பண்றதுக்கு உங்க 2 பேருக்கு தெரியாமலே பாத்துக்கலாம்ல. அப்படிலாம் பண்ண மாட்டோம் ப்ரோ, உனக்கு நாங்க ஹெல்ப் தான் பண்ணுவோம்னா. ஒரு ஆணியும் புடுங்க வேணாம்னா. நான் பண்றது லவ்வா லவ் இல்லையான்னு என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம்டா, உங்க செக்கிங் லிஸ்ட்ல நான் இருக்க மாட்டேன், மாட்டவும் மாட்டேன். இங்க பாரு சஞ்சய் ப்ரோ, நீயா சொல்லிட்ட அப்படின்னா உன் லவ்வை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவோம். அப்படி மட்டும் நீ இப்போ மறைக்கிறேன்னு தெரிஞ்சிருச்சு, நாங்களா செக் பண்ணி அதுக்கப்புறம் விளைவுகள் மோசமா இருக்கும். உன் காதலுக்கு நாங்க 2 பேர் தான் எதிரியா இருப்போம். ஓ அப்படி, சரி சரி ப்ரோ. நான் தானே ப்ரோ உனக்கு கீர்த்தனா லவ் பண்ணனே சொல்லி என்கரேஜ் பண்ணேன். கீர்த்தனான்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதே நான் தானே ப்ரோ இன்ட்ரோ பண்ணேன். அப்படி இருக்கும்பொழுது நீ என்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதா? கார்த்தி, ஏன் சாமி, நீங்க கேட்குற பாயிண்ட் ஆஃப் வியூலாம் கரெக்டு தான் சாமி, ஆனா உங்கள்கிட்ட எதையும் இப்போ சொல்ற நிலைமையில நான் இல்லையடா. அப்ப லவ் பண்ற தெரியாது நெங்காதீங்கடா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போறீங்க? ஒழுங்கா நீ போய் உன் வாழ்க்கையை வாழு, ஒழுங்கா நீ போய் லவ் பண்ணு. முடியாது, அவ பாவி, அவ துரோகி. போய் சாவுங்க 2 பேரும், புரியுதா? சும்மா புரிஞ்சுக்காம நின்றுட்டு விளையாண்டுட்டு நிக்கிறீங்க. ஒரு பிள்ளைக்கு லவ் பண்ற வரைக்கும் அந்த பிள்ளை பின்னாடியே சுத்துவானா, ஏதோ அந்த பிள்ளை எழுத்து பேசிச்சு அப்படின்றதுக்காக அந்த பிள்ளைக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பா, அப்படிதானடா? அவ வேணும்னு பேசினால, அப்ப அவ பேசுறதுல தப்பு இல்லையா? சீ வாய முடி. தோ மேல உட்காந்துருக்கானே, அவன் என்ன கதை சொல்றான்? ஒரு புள்ள பின்னாடி 20 வருஷமா சுத்துவானா, அந்த புள்ள ஏதோ மனசறிஞ்சோ அறியாமலோ ஒரு தப்பு பண்ணிடுச்சுன்றதுக்காக அந்த பிள்ளைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பானா. ஆனா கல்யாணம் எல்லாம் பண்ணிப்பானா, பொண்டாட்டின்னு சொல்லுவானா, ஆனா வாழ மாட்டானா. அப்படிதானடா அவன் கதை? ஐயோ சும்மா எங்க கதையெல்லாம் பேசிட்டு இருக்காதுன்னு. எங்க கதையெல்லாம் வேற டாபிக். உன் கதைக்குமா இப்போ உன் கதையை பேசுறதுக்கு தான் கூட்ட உட்கார வச்சிருக்கோண்ணே. நான் தான் சொல்லிட்டு எனக்கு கௌதம் இவ்வளோ நேரம் நீங்க கேட்ட கொஸ்டினுக்குலாம் அவுட் ஆஃப் சிலபஸ் தான். நான் இப்போதைக்கு பதில் சொல்றதுக்கு ரெடியா இல்லை. நாங்க கண்டுபிடிச்சிட்டா
ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட்டுங்கிறேன். ஐயோ ஆனால் நீ பார்த்துக்க, நீ பேசுகிற வாய்க்கலாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன் லவ்வுக்கு நாங்கள் தான் எதிரி. திரும்ப திரும்ப சொல்கிறேன். இருந்துட்டு போங்கடா, அதுல என்ன இருக்கு? எப்படிடா லவ்ல சுவாரஸ்யம் இல்லாம லவ் பண்றது? அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு லவ் வந்துருச்சு, அந்த லவ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அந்த லவ்வுக்கு நீங்க எதிரியா வந்து நிக்கிறீங்கன்ற பட்சத்துல நான் போராடி கல்யாணம் பண்றதுக்கு ரெடி தான், புரியுதா? ஏன்னா நான் லவ் பண்றேன்னு சொன்னா மட்டும் போதும், என் ரோஹித் வந்து சொக்க கிட்ட பேசி ஈஸியா கல்யாணம் பண்ணி வச்சிருவான். அப்படி ஈஸியா கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு கூட இஷ்டம் இல்லதான். அதனால நீங்க வேணா எனக்கு எதிரியா வந்து நில்லுங்களா? அப்போ நீ லவ் பண்ணுறேன்னு தானே அர்த்தம் இதுக்கெல்லாம். இல்ல நாங்கள் உன்னை தெறிக்க விடலான்னு கூப்பிட்டு உட்கார வச்சோம். சுச்சோ, நான் உன் பெஸ்ட் ப்ரோல சொல்லு. இல்லைன்னா நான் அப்புறம் கீர்த்தனை கூப்பிட்டு கேட்பேன். கேட்டுக்கோங்கிறேன், கேட்டுக்கோ. அந்த பைத்தியக்காரி என்ன ஆன்சர் சொல்றான்னு கேட்டுக்கோ. நானாச்சும் பரவாயில்ல, அவகிட்ட எல்லாம் பேசினேன், நீ சுத்தமா பைத்தியம் ஆயிடுவேன். அப்ப அந்த பிள்ளைக்கு நீ ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்க, அப்படித்தானே? கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும், பொய்யே சொல்லாதது. இப்போ என்ன சொல்ல வரேன் இந்த பாட்டு மூலயமா? ஓ, நீங்களா 2K கிட்ஸ் இல்ல, புரிய வாய்ப்பு இல்ல. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வெறும் கண்ணை மட்டும் நம்பிக்கிட்டு தோ இப்ப சிரிச்சுக்கிட்டே பேசுறான்ல, இவன் லவ் பண்றானா பண்ணலையா அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணக்கூடாது. கண்ணை நம்ப கூடாது அப்படின்றதுதான் இப்ப சுருக்கமா சொன்னேன். அதனால மூளையை தட்டி எழுப்பி நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் த்ரில்லிங்கா அப்படியே சுவாரஸ்யமா செம்மையா இருக்கும்ல. இப்போ நீ லவ் பண்ணுறியா சுவாரஸ்யமாக பண்ணுறதுக்கு? அது எனக்கு தெரியாதுடா. ஆங்கிலங்களா கேட்டாலும் எனக்கு தெரியாது. ஒரு வேளை நீங்க எதிரியா வந்தா, ஒரு வேளை நீங்க என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்ணா, ஒரு வேளை ஒன்றும் இல்ல. சரி, மூளையை நம்பி செயல்படுங்க. கண்டிப்பா அறிவு போய் சொல்லாது. அதனால கண்டுபிடிங்கன்னா ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன். என்னால் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா என்கிட்ட எப்படி பல்ட்டி அடிச்சுட்டு போறாரு. என்ன பாவம் பார்த்து உண்மை சொல்வாருன்னு நினைச்சேன். இல்லை போலையே. ஆனால் இந்த லவ் பண்ணுறாரு மச்சான், அது மட்டும் எனக்கு தெரியுதா? இல்ல, லவ் பண்ற மாதிரி தான் பேசுறாரு. ஆனா லவ் பண்றதை வெளில சொல்ல மாட்டாரு. கீர்த்தனாட்ட கேட்டா கீர்த்தனாவும் சொல்லாதுன்ற மாதிரி தான் சொல்றாரு. அந்த பிள்ளைகிட்டே சொல்லி மைண்ட் அளவில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு மச்சான். ஒருவேளை நம்ம 2 பேரும் உண்மையிலே ஆளுன்ற ரெடியோவோ? அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா உன் காதலையும் என் காதலையும் தமோரம் அடிச்சு போட்டு தானே லவ் பண்ணியிருந்திருக்கோம். அதை பார்த்து தான் உலகம் பயப்படுது நம்மள்ட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு. கார்த்தி மாமா, என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனை? ஏய் கார்த்தி, எனக்கு என்னடா பிரச்சனை? இப்ப 2 பேரும் என்ன பஞ்சாயத்துலாம் பண்ண சொல்லாதீங்க. நான் மனசளவுல ரொம்ப டயர்டா இருக்கேன்னு சஞ்சய் ப்ரோ பேசுறத கேட்டு. இங்கே பாரு இவளை நீ சாதாரணமான ஆளுன்னு மட்டும் நினைக்காதண்ணா. அப்ப சாதாரணமான ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும் மச்சான். டேய், நான் சொல்கிற விஷயம் அது கிடையாதுடா. நல்லா யோசிச்சுக்க. நீ கீர்த்தனாவை ஜாயினிங் கொடுக்கல, ரோஹித் ப்ரோ கீர்த்தனாவை ஜாயினிங் கொடுக்கல, ஏன் நந்தினி என் தங்கச்சிக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு ரெக்கமெண்டேஷனும் வைக்கல. ஆமா, அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. முழுக்க இவ மட்டுமே யோசிச்சு எடுத்த டிசிஷன். அதுவும் கீர்த்தனா டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கோர்ஸ் கம்ப்ளீட்டட்லாம் எனக்கு தேவையில்ல, உன்னோட மார்க் ஷீட்ஸ் மட்டும் போதும்னு சொல்லிட்டு வெறும் 7 செம் மார்க் ஷீட்டை வச்சு இவ ஜாயினிங் கொடுத்துருக்கா. இல்ல, செகண்ட் திங்க், இவ ஜாயினிங் கொடுத்த அன்னைக்கு ஆஃபீஸே பிரளயத்தில் கடந்தது, ஞாபகம் இருக்கா? நீ பவித்ரா கூட சண்டை போட்டுட்டு போயிட்ட, நான் இவ கூட பயங்கரமாக சண்டை போட்டேன். நீ அப்படி சண்டை போட்டா? உன்னை திட்டினால, உன்னை கஷ்டப்படுத்தினால, நீ அவளால் கஷ்டப்படுறல்ல, அதனால யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா சீப்பேன். நீ உன்னைய ஃப்ரெண்டு கிடையாது. அப்புறம் அன்னைக்கு சண்டை போட்டேங்கிறா? அது அன்னைக்கு, இன்னைக்கு இல்லை. எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்டும் சரியில்லை, லவ்வரும் சரியில்லை. அன்னைக்கு இன்னைக்கு கதை பேசியே என்ன சாவடிச்சிருவீங்க போட்டிருக்கு. சீப்பேன். இங்கே பாரு மச்சான், இங்கே பாரு மச்சான்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு தானே. இங்கே பாரு மிஸ்டர் கார்த்திக் பிரகாஷ், சும்மா கடுப்பேத்தாதீங்க. இங்கே நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சின்னுங்காதடா பைத்தியக்காரன் நாய, இவள்கிட்ட ஒழுங்காக என்கொயரி போடு. அன்றைக்கி ஆஃபீஸில் பிரளயமே நடந்துகிட்டு இருக்கிறப்ப கீர்த்தனா வந்திருக்கு உள்ள. கீர்த்தனா வந்தப்போ சஞ்சய் ப்ரோ எங்கேயோ காணோம். எல்லா பிரச்சனையும் நடந்து முடிச்சோடனே தான் சஞ்சய் ப்ரோ வந்திருக்காரு. அதுவும் வந்தவர் என்ன பண்ணாரு, உன் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு உனக்கு ஈக்குவலாக கம்பெனி கொடுத்துட்டு ஏன் உன்னை விட ஒரு ஸ்டெப்பு மேலவே போய் ஃபீல் பண்ணாரு. அதனால தான் அந்த பவி ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கு. அந்த ஆள் ஓவரா பண்ணி கையெழுத்து போட்டதுனால தான் நானும் சொல்கிறேன். கீர்த்தனா அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தது, இவ ஜாயினிங் கொடுத்தது, ஒரு வேளை கீர்த்தனா சஞ்சய் ப்ரோவை பார்த்து பேசினது, இல்லை சஞ்சய் ப்ரோவுக்கும் கீர்த்தனாவுக்கும் இருக்கிற கனெக்ஷன், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இவ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஜாயினிங் கொடுத்துருக்கா.
ஆமா ஆமா இருக்கும்ண்ணா. இவளுக்கு வாயை திறந்து சொல்ல தெரியலனாலும் மனசளவுல சஞ்சய் ப்ரோ மேல எங்க 2 பேர் மேலே இருக்கிற பாசத்துக்கு இப்போலாம் ஒரு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆ அதை தான் சொல்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக நல்லது பண்ணுறேன்னு ஏதோ பண்ணிட்டு திரிகிறா. ஆனால் அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தெரியல. எல்லாமே என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்குடா. நீ இந்த இம்ப்ரெஸ் ஆக மாட்டியா? ஆக மாட்டேன். என்றைக்குமே அவள் பேசுறதுக்கோ அவள் பண்ணுறதுக்கோ நான் இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன்னா. அப்ப என் லவ் சக்சஸ் ஆகிற வரைக்கும் நீ சக்சஸ் பண்ணிக்க மாட்டேடா உன் லைஃப். யாருன்னு எனக்கு தெரியாது. மரியாதையை வாய முடியும்ண்ணா. இப்ப என் பாயிண்ட்டுக்கு வா. இப்போ ஒழுங்கா கேளு. இலக்கியம்மா ஏன் நீங்கள் கீர்த்தனாவுக்கு ஜாயினிங் கொடுத்தீங்க? சஞ்சய் ப்ரோக்கு நாங்களும் நல்லது பண்ணதான் நினைக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் ஜாயினிங் கொடுத்தீங்கன்னு எங்கள்கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு கேளு. சொல்ல மாட்டேடா. கேளுடா சொல்லுவான். ஐயா நீ கேளலாம். இந்த இலக்கியம்மான்னு கூப்பிட்றதெல்லாம் எனக்கு வராது. முன்னாடி செல்லக்கல்லண்ணா. அதெல்லாம் அன்னைக்கு, இன்னைக்கு இல்லை. கடவுளே. அவ ஓவரா பேசினாலும் சொல்ல மாட்டா, அதிகாரமாக பேசினாலும் சொல்ல மாட்டா. அதனால நீ என்ன பண்ற? இப்போ அடக்கமாக பேசு. பேசு. பாரு, உண்மை தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒழுங்கா பேசு. இலக்கியம்மா பாரு மாமா, அவன் சொல்லி கொடுத்தபடியெல்லாம் பேசாத. எதுவாக இருந்தாலும் நீயே ஸ்ட்ரைட்டாக பேசி, நான் உனக்கு ஆன்சர் பண்ணுவேன். அதை விட்டுட்டு அவன் சொன்னதை ஏதாவது காப்பி அடிச்சு பேசினேன், நான் சுத்தமாக ஆன்சர் பண்ண மாட்டேன். ஏய், உனக்கு திமிர் என்ன? எனக்கு தெரியுமாடி, நான் சொல்லி கொடுத்தனே. அதான் அப்பட்டமா காதில் விழுற மாதிரி பேசுறீங்களேடா 2 பேரும். இலக்கியம்மா நான் மாமா. சாரி மாமா, என் மாமா கூட நீ தான் காதில் விழுற மாதிரி பேசுறியடா. இப்போ பேசுறது எல்லாத்தையும் தான் கேட்டுட்டல, பதில் சொல்றி. என்ன கேட்டேன்? என்ன பதில் சொல்லணும்? அதாண்டி இந்த சஞ்சய் ப்ரோவை பற்றி. இலக்கியம்மா மாமாவுக்காக சொல்லிட்டாம்மா. எல்லாம் தெரிஞ்சுதான் வேலைக்கு எடுத்தியா? கீர்த்தனை ஏன்டா வேலைக்கு எடுத்தேன்? இந்த சஞ்சய் ப்ரோ என்ன அசிங்கப்படுத்திட்டு போகுது தெரியுமா? இங்க பாரு மாமா, ஒழுங்கா நீ உன் லவ்ல சக்சஸ் பண்ண பாரு. அவன் லவ் சக்சஸ் பண்றானோ இல்லையோ, என் கூட சேர்ந்து வாழ சொல்லு. முடியாது. நீலாம் திருந்தவே மாட்டியாடா? சீப்பேன். சரி, பாயிண்ட்டுக்கு வரேன். இங்கே பாரு கார்த்தி மாமா, எனக்கெல்லாம் எதை பற்றியும் தெரியாது. நான் நார்மலாக தான் கீர்த்தனாவை ஜாயினிங் கொடுத்தேன். அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாதன்ற மாதிரி நந்தினி அழகாக அவுட்புட் கொடுத்தாங்க. அதனால அவங்க ஃபேமிலியில் இன்னொரு கேண்டிடேட் இருக்காங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போமே நான் கொடுத்தேன். அதை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. இல்லை மாமா, அந்த பிள்ளை வேற எங்கேயாவது வேலைக்கு ஜாயின் பண்ணுற போது, சரி வேற எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ண போது, இது அக்கா வேலை பார்க்குற கம்பெனின்றதுனால ட்ரை பண்ணாமல் விட்டுற போதுன்றதுனால தான் முன்னாடியே நான் முந்திக்கிட்டேன். எனக்கு நல்லா பெஸ்ட்டாக பண்ணுற ஒரு ஸ்டாஃப் வேணும். அந்த பொண்ணு ஆக்டிவிட்டீஸ்லாம் அன்றைக்கி ஒரு சில சேஞ்சஸ் பார்த்தேன். அதனால நான் அந்த பொண்ணுக்கு ஜாயினிங் கொடுத்தேன். சரி பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவான்னு. மற்றபடி நீங்களாம் நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுண்ணா. போய் சொல்றேன். இது இல்லை மாமா, போய் தான் சொல்கிறேன்னு. பைத்தியக்காரி. அப்போ உனக்கு தெரியும். தெரியும். ஏய், இவெல்லாம் ஃப்ராடுடா. யாருக்குமே உண்மையா இருக்க மாட்டான்னு. இலக்கியம் மாமாவுக்காகடா. எனக்கு தெரியாது மாமா, தெரிஞ்சாலும் நான் சொல்லக்கூடாது, அதான் ரூல்ஸு. போடி, மரியாதையா போடின்னு சொன்னேன். எங்க கண்ணு முன்னாடியே நிக்காதண்ணா. இங்கே பாருங்க, நான் எதுக்கு வந்தேன்றதே மறந்துட்டு உங்கள் 2 பேர்ட்ட வெட்டி நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் எதுக்கு வந்தேன்னா, இங்க எதுக்கு வந்தேப்பேன்? இங்கே பாருங்க, ஃபங்க்ஷன் வர ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போதான் யோசிச்சேன். என்ன யோசிச்சேன்? அது காலையிலே தலை சீவி பூலாம் வச்சுட்டு வந்துட்டேன்னா அந்த பூ வந்து வாடிடுச்சு. அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்? அது நீங்க தானே என் புருஷன், உங்கள்கிட்ட தானே கேட்க முடியும். அதுக்கு என்ன அதுக்குன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? போய் நல்லா 2 முழம் பூ வாங்கிட்டு வாங்க. வச்சுக்கணும்ல, கல்யாணம் ஆயிடுச்சு, பூ வைக்காம இருந்தா நல்லாவா இருக்கும்? அது ஃபங்க்ஷன் வேற, வைக்கணும்ல. இலக்கியம் இவ்வளவு கடுப்பேத்திட்டு அவனை பூ வாங்கிட்டு வர சொல்றேன். அவன் வாங்கிட்டு வருவான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் அவன் ரோஷக்காரன். நீ அவனை வெறுப்பேத்தி பாக்குறேன்னு அப்பப்ப இந்த மாதிரி வெறுப்பேத்தி பாக்குறதுனால தான் அவன் வந்து சமாதானமே ஆக மாட்டான். ஏமாமா, எனக்கு என் புருஷன் பூ வாங்கிட்டு வர மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, உன் மேல கோவமா இருக்கான்ல. கோவமா இருக்கான்றதை தாண்டி கொலவெறியில இருக்கான். ஏன் கௌதம், பூ வாங்கிட்டு வந்து தரமாட்டேன்? வாங்கிட்டு வந்து தரமாட்டதானே மச்சான். இங்க பாரு கார்த்தி, அது வேற, புரியுதா? அதாவது நான் அவன் மேல கோவமா இருக்கேன், அவன் மேல வெறுப்பா இருக்கேன், எல்லாமே இருக்குதான். ஆமாண்டா, அதை தானே சொன்னேன். ஆனா அவதான் என் பொண்டாட்டி, புரியுதா? நான் தான் அவன் புருஷன், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனாண்டா, என் ஃப்ரெண்டு ரோஷக்காரன். உன்னை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவன் நம்மளுக்கு ஃபேவரா இந்த ஆன்சர் சொல்லாதப்ப நம்ம எப்படி அவளுக்கு ஃபேவரா எல்லாத்தையும் பண்ண முடியும்? அதுவும் நீ எப்படி பண்ண முடியும்? பாரு இலக்கியா, அவன் எதை வாங்கிட்டு வந்து தர மாட்டான். போ. அது அவரை சொல்லு கார்த்தி மாமா. சொல்டா, வாங்கிட்டு வந்து தர முடியாது, நீ எதிரின்னு சொல்டா. பாடுறா, நம்மளுக்கு ஃபேவரா ஒன்றும் பண்ண மாட்டான். சொல்ற மச்சான் இரு. ஏய் இங்க பாரு, என்னதான் நான் உன் மேல கோவமா இருந்தாலும், நீ என் மேல கோவமா இருந்தாலும், நான் உனக்கு எதிரியா இருந்தாலும், நீ எனக்கு எதிரியா இருந்தாலும், நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். பைத்தியக்காரா, எப்ப பார்த்தாலும் நீ என் பொண்டாட்டி நான் உன் புருஷன் சொல்லி பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கான். ஐயோ, ஒழுங்கா மேட்ருக்கு வாடா. அதான் நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். வெறுப்பு. இப்போ சொல்லிட்டு வந்தேன். இங்கே பாருடி, என்னதான் நம்மளுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் பூன்ற ஒரு விஷயத்தை நீ என்கிட்ட தான் கேட்க முடியும், நான் தான் உனக்கு வாங்கி தர முடியும். அதனால நான் போய் வாங்கிட்டு வரேன். எத்தனை முழம் பூ வேணும்? என்ன பூ வேணும்?
அறிவு கட்ட நாய. அதே மச்சான், நான் கோவமாக தான் இருக்கேன். ஆனால் அவளுக்கு பூ நான் தானடா வாங்கி தர முடியும். அதனால நான் வாங்கி தரேன். ஏன்னா அவள் வேற யார்ட்டையும் கேட்க முடியாதுல்ல. நான் அவளுக்கு எல்லாமே வாங்கி தருவேன். அவள் என் பொண்டாட்டி, நான் அவள் புருஷன். ஆனால் அவன் மேலே நான் கோவமாக இருக்கேன். என் வாழ்நாள் எதிரி அவள் தான். அவளை நான் டார்ச்சர் பண்ணுவேன் தான். ஆனால் அதை இரு, பூவை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணுவேன்னா. சீப்பா உனக்கு குண்டு மல்லி தானே பிடிக்கும். நான் போய் 2 முழம் வாங்கிட்டு வரேன்னா. தேங்க்யூ.